பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11. லூக்கா சாப்டர் 1 verse 11, 10 and 11. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். பாருங்க, தூபம் காட்டுகிற வேளைகள் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள இவன் ஜெப தூபம் காட்டி கொண்டிருக்கிறான், வெளியே ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், விசுவாசிகள் எப்படி இருக்கணும் என்று கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஊழியக்காரன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவ சமூகத்திலே கிருபாசனத்தண்டையில உட்கார்ந்து ஜனங்களுக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெப தூபங்களை ஏறெடுத்துக் கொண்டு ஜனங்களுடைய அத்தனை விண்ணப்பங்களையும் கர்த்தருக்கு அறிவிக்கிறவனாய் ஆசாரியன் உள்ளே வருகிறான். ஆனா வெளியில் இருக்கிற ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆசாரியன் திரும்பி வெளியே வரும் பொழுது எனக்கு ஒரு ஜெபத்திற்கு ஒரு பதிலை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஜனங்கள் கொடுத்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்த ஆசாரியன் விண்ணப்பத்திற்கு பதிலை தேவ சமூகத்தில் தூபபீடத்தில் வந்து தூபம் காட்டி சிங்காசனத்துக்கு முன்பதாக கிருபாசனத்துக்கு முன்பதாக தூபம் காட்டி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை பெற்றுக்கொண்டு வெளியிலே வந்து ஜனங்களுடைய ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் பதிலை கொடுக்கிற ஆசாரியன், ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே போன ஆசாரியன் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொண்டு வருகிற ஆசாரியனாய் மாறட்டும். எங்கள் விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு போகிற ஆசாரியன் வெளியே வரும் பொழுது விண்ணப்பங்களுக்கு பதிலை கொண்டு வருகிற ஆசாரியனாய் நிற்கட்டும். ஜனங்களே ஜெபியுங்கள், எங்களுக்காக, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம், நீங்கள் எங்களுக்காக ஜெபிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம், கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றியே முடிப்போம். நீங்கள் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் எங்கள் மூலமாய் பதில் கொடுக்கும்படிக்கு, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய கடமை உங்களுக்காய் ஜெபிப்பது, உங்கள் கடமை நீங்கள் எங்களுக்காய் ஜெபிப்பது. நீங்கள் எங்களுக்காய் எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ நாங்கள் உங்களுக்காய் அதிகமாக ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொண்டு வருகிறது நிச்சயம். ஆகையினால சுயநலவாதியா நானும் இருக்கக்கூடாது, சுயநலவாதியா நீங்களும் இருக்கக்கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்போம், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்போம். அந்த ஜெபம் அவசியம். ஆண்டவரே, இந்த தேசத்துக்காய், தமிழகத்துக்காய், பட்டணத்துக்காய், உலகத்துக்காய் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. யார் யார் வீடுகளில் குடிகாரன் இருக்கிறீர்கள், யார் யார் வீடுகளில் விபச்சாரக்காரர்கள் விபச்சாரிகள் இருக்கிறீர்கள், யார் யார் வீடுகளில் கொலைகாரர்கள் இருக்கிறார்கள், யார் யார் வீடுகளில் சூதாட்டக்காரர்கள் இருக்கிறார்கள், யார் யார் வீடுகளிலே பாவம், இச்சை, அசுத்தம், ஒரு கெட்ட வார்த்தையும் சாபங்கள் இருக்கிறது, அத்தனை வீடுகளுக்கும் விடுதலை கொடுக்கிற விடுதலை நாயகன் இயேசுவின் தூதனாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் ஒரு சகரியாவை எழுப்பி அந்த சகரியா தூபம் காட்ட சீட்டு அவன் மேல் விழுந்து புறப்பட்டு போய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். வெளியே ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்திலே ஜெப தூபங்களை நான் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு பதிலை கொடுப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுப்பாராக. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Today you're going to see the supernatural miracle. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.